வணக்கம். வீடு நிலம் வாங்க அதில் உள்ள பிரச்சனைகள் தீர 6 முகனுக்கு 6 வெற்றிலையில் தீபம் ஏற்றும் முறையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, பூமி காரகன் அப்படின்னு செவ்வாயைத்தான் சொல்லுவாங்க. செவ்வாய் பகவானின் அதிதேவதை முருகன். அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு நாம் 6 வெற்றிலையில் 6 முகன் அப்படின்னு முருகனை சொல்கிறது உங்களுக்கு தெரியும். 6 வெற்றிலையில் தீபம் ஏற்றி இவ்வாறு வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய சொந்த வீடு கனவு, நிலம் வாங்கும் கனவு அனைத்தும் நிறைவேறும். வீட்டிலையோ அல்லது சொத்துலையோ நிலத்திலையோ உள்ள பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரியாகும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சந்தனம் குங்குமம் சுற்றி வச்சுக்கோங்க. 6 வெற்றிலைகளை எடுத்து அதில் உள்ள காம்பை கிள்ளிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு, அதாவது விசிறி வாழைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மயில் தோகை மாதிரி அப்படி சுற்றி 6 வெற்றிலையை வச்சுட்டு அதில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த கிள்ளின காம்பை அதுக்குள்ளார போட்டுடணும். காம்பில் தான் மூதேவி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காம்பை அந்த எண்ணெய்க்குள்ளாரையே போட்டுடணும். போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி நம்மளுடைய வழிபாடை முருகன்கிட்ட சொல்லி நம்மளுடைய சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், எல்லாத்தையும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசமோ சரவணபவ மந்திரமோ எது வேணாலும் சொல்லலாம். நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னா முருகனுக்கு பிடித்த பாசிப்பருப்பு பாயாசம் உங்களால் முடிந்தால் வைக்கலாம். இல்லை என்றால் பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, கல்கண்டு, இந்த மாதிரி உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வச்சு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நம்மளுடைய அனைத்து சொந்த வீடு கனவு, நிலம் வாங்கும் கனவு அனைத்தும் நிறைவேறும். இதையே மகாலட்சுமிக்கு நம்ம வெள்ளிக்கிழமையும் இதையே தொடர்ந்து செய்யலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் சகல செல்வங்களும் கிடைக்கும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.